அதிமுக பாஜக கூட்டணி வர 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தனது அரசியல் நடவடிக்கைகளை வேகப்படுத்தியது. பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி உடனான இந்த சந்திப்புல பியூஷ் கோயல் 4 முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததா சொல்லப்படுது. அது என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துறது. அதாவது பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி இவங்களை எல்லாருமே கூட்டணிக்குள்ள இழுக்கும் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கா. அந்த கட்சிகள் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அதை எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறது அப்படின்றது குறித்து ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது. சிறிய கட்சிகள் மற்றும் அமைப்புகளை கூட விடாம கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது பற்றி சில ஆலோசனைகளை பியூஷ் கோயல் வழங்கினதா சொல்றாங்க. இரண்டாவது, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க 2 பேரையுமே உள்ள கொண்டு வருவது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கருத்து கேட்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரிவா பேசுறதா சொல்லப்படுது. மூணாவது, தொகுதி பங்கீடு பத்தி பாஜக தரப்புல சுமார் 40 தொகுதிகள் வரைக்கும் கேட்கப்பட்டதாகவும் அதிமுக 23 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்க ஒப்புக்கொண்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து ஒரு உத்தேசமான பட்டியலை அதிமுக பாஜக கிட்ட கொடுத்திருக்காங்க. கடைசியா திமுக மற்றும் தாவேக ஆகிய கட்சிகளை எதிர்கொள்ளும் அரசியல் திட்டம் பத்தியும், ஒருவேளை தாவேக தனியா போட்டியிட்டா அது சில வாக்குகளை பெருக்கும் நிலை உருவாக்கும், இது நேரடியா திமுகவுக்கு சிரமத்தை தரும் அப்படின்றதுனால தாவேக தனித்து போட்டியிடுவது கூட்டணிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புல கருத்து தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தாவேக பக்கம் சாய வாய்ப்புள்ளதா சொல்லப்படும் ஓபிஎஸ், தினகரன், புதிய தமிழகம், தேமுதிக போன்ற கட்சிகள் கிட்ட முறையா பேசி அதிமுக கூட்டணி பக்கம் கொண்டு வரவும் ஆலோசனைகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்துல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தாவேக தனிச்சு நின்னாலும் சரி, இல்ல வேற ஒரு கூட்டணியை உருவாக்கினாலும் சரி, அது நேரடியா யாரோட ஓட்டுகளை பிரிக்கும், அதிமுக பாஜகவோட இந்த வியூகம் 2026 அவங்கள கோட்டைக்கு கூட்டிட்டு போகுமான்னு நீங்க சொல்லுங்க.